இந்த விஜய் வந்து இளைய காமராஜர்னு சொன்னால் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவருக்கே மனசு கூசலையா? காமராஜரோட பேரை சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீ இடம் மறித்து இப்படி சொல்லாதேன்னு சொல்லியிருந்தா நீ நல்ல மனுஷன். 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. இவங்க ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இதை பேசுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு ஸ்கிரிப்டாக அந்த புஷி ஆனந்த் அவர் பேச்சை கேட்டு தான் இந்த விஜய் அவர்கள் இது மாதிரி பண்ணுறாரு. இப்போ கூட ரீசெண்டாக பேசு இல்லையா, எங்கள் அப்பா எங்கள் உயிர் அதெல்லாம் சொல்லிச்சு இல்லையா, அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு அவங்க அப்பா தாய் தந்தை அனைவருக்குமே கொடுத்து தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டு. ஆனால் அந்த பெற்றோர்களே சொல்கிறாங்களா சார், அதை வந்து அண்ணன் தாய் மாமா அப்படிலாம் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி காட்டுறது என்னங்க இது? நீ அரசியல் இது பண்ண வந்திருக்கீங்களா? என்ன மார்க்கெட்டிங்? இது என்ன மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ டிவிக்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி, டிவிக்கேன்னு சொல்லக்கூடாது, ஒரிஜினல் டிவிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா வேல்முருகன் தான். இளைய காமராஜருங்கிற யாரும் கிடையாது. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் அந்த பட்டத்தை கொடுக்கவும் முடியாது. 4 புக்கையும் ஒரு மோதிரத்தையும் கொடுத்துட்டா காமராஜர் ஆயிட முடியுமா? இப்போ விஜயை பற்றி எல்லாரும் பயப்படுறாங்களோன்னு தோணுது சார். ஏன்னா அவர் வந்ததுனால தான் இவ்வளவும் பேசுகிறாங்க. அதனால தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் சாரும் அதான் வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு விஜயை. ஏங்க, வேல்முருகனுக்கு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்குது. 27 வயசில் எம்எல்ஏ. புரியுதுங்களா? அவர் இவரை கண்டு பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. சொல்லி கொடுத்து இந்த பேப்பர் இல்லைன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவரே ஒரு பிளைன் பேப்பர் தான். விஜய் அவர்களே பிளைன் பேப்பர் தான். 234 தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிப்பார் விஜய். ஆனால் சிஎம் ஆகணும்னு வைங்க, குறைந்தபட்சம் 130 சீட்டு வேணும். மொத்த சீட்டை வச்சுட்டு எங்கே போய் நீங்கள் சிஎம் ஆக? சிஎம் முதல்வரே, வாழும் காமராஜரே, வாழும் எம்ஜிஆர்ன்னு சொல்லி எல்லாம் பேசியாச்சு. இப்போ ஒத்த சீட்டு 2026 நான் மட்டும் ஜெயிச்சேன். இவனுக்கு கூட்டணி வரலைன்னா, நான் ஒரு இடத்துல ஒரு கல்வி திருவிழா நடத்தி, நான் ஒரு மோதிரம் போட்டு, நான் ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்து நான் இந்த விழாவை நடத்துகிறேன்னா, இந்த பெற்றோர்கள் என்னை கட்டிப்பிடிக்க நான் ஒரு முத்தம் கொடுக்க அனுமதிக்குமா அனுமதிக்காதா? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரைப்படத்துறை இயக்குனர் சதா நாடார் அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது விஜய் வந்துட்டு 3 வருஷமாக மாணவர்களுக்கு வந்து விருது வழங்குற விழா நடத்துகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இளைய காமராஜர்னு சொல்லிட்டுலாம் அந்த மாணவர்களோட அப்பா வந்து சொல்லியிருந்தார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது மிகப்பெரிய ஒரு தவறு. என்னென்னு சொன்னால், காமராஜரோட வாழ்க்கை வரலாறே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் காமராஜரை போன்ற ஆட்சி யாருமே கொண்டு வர முடியாது. அந்த திட்டங்களை இன்றைக்கி பழைய திட்டங்களை புதுசாக உருவாக்கி கொண்டு வரும் ஒழிய, அந்த பழைய திட்டங்களவே வந்து மறுபடியும் இந்த அரசாங்கம் புதுப்பிச்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவரோட வாழ்க்கை வரலாறு. அப்படி மிக எளிமையான மனிதர், எந்த இடத்துலையும் ஏழை எளிய மக்களை விட்டு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அப்படிப்பட்டவர் இளமை பருவத்தை 9 ஆண்டு காலம் 9 வருஷம் அவர் வந்து சிறைச்சாலையில் கழித்தவர். சுதந்திர போராட்ட தியாகி. அதே போல் சொல்ல போனோம்னா, திருமணமே செய்யாத ஒரு நபர், பெண்வாடையே இல்லாத ஒரு நபர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த விஜய் வந்து இளைய காமராஜர்னு சொன்னால் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவருக்கே மனசு கூசலையா? வெறுப்பார். அது அவர் பார்த்தோன்னே அந்த ஒரு கேவலமாக ஒரு காமராஜரோட பேரை சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீ இடம் மறித்து இப்படி சொல்லாதேன்னு சொல்லியிருந்தா நீ நல்ல மனுஷன். நான் ஏற்றிருந்திருப்பேன், கைதட்டி இருப்போம். பரவாயில்ல, இதில் காமராஜரோட நம்மளை ஒப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தை பண்ணியிருந்தாருப்பா. எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் கிடையாது. ஜர்காயி சிரிச்சாரே சார். சர்க்காயி சிரிச்சாரா? ஒரு மாதிரி வந்து அப்படி அவர் ஜர்க்கானா நம்ம வந்து நம்மளுக்கு கன்வே ஆயிடுதுன்னு அர்த்தமா? நான் என்ன கேட்குறேன், சரி அடுத்த நாளே ஃபோட்டோ வந்துச்சு, இவர் உட்காந்துருக்கிற மாதிரியும் காமராஜர் தோல் மேலே கை போட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் அது எப்படி வந்துச்சு? அப்புறம் அது அவாய்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ இவங்க ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இதை பேசுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு ஸ்கிரிப்டாக அந்த புஷி ஆனந்த் அவர் பேச்சை கேட்டு தான் இந்த விஜய் அவர்கள் இது மாதிரி பண்ணுறாரு. படந்ததாக சினிமாவில் நடிக்கும்போது தான் சரியான கதையை அவரால் தேர்ந்தெடுக்க முடியல. பரவாயில்ல, போய் இந்த புஷி ஆனந்த் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிற ஸ்கிரிப்டை இவர் பண்ணிகிட்ருக்கார். இது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக தான் போய் முடியும். நான் இன்னுமே என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த அளவு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்கல்ல, ஒரு நல்ல ஒரு இயக்குனராக வச்சு, நானே ஒரு நல்ல இயக்குனர் தான், நானே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட, இதை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் இளைய காமராஜர்னு சொன்னதுக்கு அது வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி நான் வந்து இன்னுமே அனுதாப ஓட்டுக்களை வாங்குறதுக்கு ஏற்பாடுகள் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். புஷி ஆனந்த் வந்து சினிமா டயலாக் நல்லா எழுதுறாரு.
புரியுதுங்களா? அந்த டயலாக்லாம் எழுதி ஏதோ ஒரு சாஃப்ட் கேரக்டர், இவர் வந்து அப்படியே பவ்யமாக இருக்கிற மாதிரியும் நின்றுட்டே இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஒரு 10 கேமரா வச்சுக்கிட்டு மீடியா பீப்புள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறக்கோசரம் அந்த பிள்ளைகளை பேச வைக்கிறாங்க. அது எங்கள் ஏரியா கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பொண்ணு தான் அந்த இப்போ கூட ரீசெண்டாக பேசு இல்லையா, எங்கள் அப்பா எங்கள் உயிர் அதெல்லாம் சொன்னிச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து எங்கள் ஊர் பொண்ணுங்க தான். அதுவும் நான் ஒரு சில பெண்களை கேட்டேன். நான் எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணே வந்து இங்கே போயிட்டு வந்த பொண்ணே சொல்ல, அவங்க எழுதி கொடுக்குறாங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பா தாய் தந்தை அனைவருக்குமே கொடுத்து தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு நாடகம். அதுதான் சினிமாக்காரர் சொல்ல வேணும், விஜய்க்கு நடிக்க சொல்ல வேணும்னு சொல்லுங்கள். அதுதான் இது வந்து மிகப்பெரிய தப்பு. இளைய காமராஜருங்கிற யாரும் கிடையாது. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் அந்த பட்டத்தை கொடுக்கவும் முடியாது. ஒரே காமராஜர், ஏழை எளிய மக்கள் கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் மட்டும்தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 4 புக்கையும் ஒரு மோதிரத்தையும் கொடுத்துட்டா காமராஜர் ஆயிட முடியுமா? அவரோட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்கள். பெத்த அம்மாவுக்கு மாத்திரை மருந்து செலவு கூட இவரோட சொந்த காசு, இவரோட சம்பாதிக்கிறதுல இந்த அரசாங்க பணம் இல்லாமல் சொந்த காசில் கம்மியாக தான் கொடுப்பாராம். அந்த அளவுக்கு அப்படி ஒரு வாழ்ந்த மனுஷனை போய் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் கொந்தளிக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் கொந்தளிச்சு போய் போராட்டங்களை முன்னெடுக்குது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து வேல்முருகன் அந்தரபல்ட்டி அடிச்சிட்டாரு, அவர் பேசும்போது இதெல்லாம் நான் பேச வேலைன்னு சொல்லிட்டு அந்த அணில் குஞ்சுகள்லாம் போட்டிருக்காங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், நீ என்னப்பா பண்ண, குட்டிக்காரன் அடிச்சியா? நான் காமராஜரே இல்லை, நீங்களாம் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அதே ஸ்டேஜில் பேசுகிறாரு. இன்னும் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, சொல்லி கொடுத்தாங்களா அந்த பொண்ணு வந்து பேச்சில் யாரோ வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் எங்கள் அண்ணாவை எங்கள் அப்பா மாதிரி நான் உணர்றேன்னு சொன்னிச்சில, அப்படியே அவர் பேசியிருக்கக்கூடாது. என்ன இன்னும் அனுதாபத்தை பெறணும்னா இவர் என்ன பேசியிருக்கணும் தெரியுமா? இந்த இளைய காமராஜர் இல்லைன்னு சொன்னவர், நான் இளைய காமராஜர்லாம் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் உங்களை நான் தொட்டு ஒரு அரவணைச்சோட ஒரு தானத்தில் நான் இப்படி பண்ணுறது வந்து தவறான கண்ணோட்டத்தில் அவங்களாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொந்தளிச்சு பேசுகிற மாதிரி இன்னும் ஒரு பயங்கரமாக வைப்பை உருவாக்கி அதில் ஒரு அனுதாபத்தை இந்த மக்களிடையே பெறலாம். அதை தான் சொல்கிறேன். புஷி ஆனந்துக்கு அதெல்லாம் தெரில. அதுக்கு ஒரு பொண்ணு சொன்னிச்சு, நான் படித்த ஸ்கூலில் தான் இந்த புஷி ஆனந்த் படித்தேன்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இப்படி ஒரு முட்டாளம் அந்த ஸ்கூலில் படித்து நீ எப்படிமா ஃபஸ்ட் மார்க் எடுத்த? அதுதான் ஆச்சரியம். இவர் அங்கே தான் படித்தாராம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை என்னென்னா, இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன், புஷி ஆனந்த் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை அவர் படிக்கிறார். இப்போ கல்வியை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த இளைய சமுதாயத்தை, இளைஞர்களை, இந்த பள்ளிக்கூட ஸ்கூல் பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து அவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டா அடுத்தது அந்த பெற்றவங்களை பிள்ளைக்காக தான் எல்லாமே செய்கிறாங்கல்ல. அப்படி ஒரு இதை கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியாது, அரசியல் கற்றுட்ருக்காங்க, கற்றுட்டு வரட்டும். ஓகே சார். இப்போ விஜயை பற்றி எல்லாரும் பயப்படுறாங்களோன்னு தோணுது சார். ஏன்னா அவர் வந்ததுனால தான் இவ்வளவும் பேசுகிறாங்க. அதனால தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் சாரும் அதான் வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு விஜயை. ஏங்க, வேல்முருகனுக்கு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்குது. 27 வயசில் எம்எல்ஏ. புரியுதுங்களா? அவர் இவரை கண்டு பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. சொல்லி கொடுத்து இந்த பேப்பர் இல்லைன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவரே ஒரு பிளைன் பேப்பர் தான். விஜய் அவர்களே பிளைன் பேப்பர் தான். இவர் எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணி, ஸ்கிரிப்ட் எப்படி மனப்பாடம் பண்ணி டயலாக் பேசுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற இவரை கண்டா பயப்படுறாங்க? அதெல்லாம் கிடையாது. இப்போவே நீங்கள் சொல்கிறீங்க அவரை கண்டு பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? வெறும் சமூக வலைத்தளங்களில் மட்டும், யூடியூப் சேனல்ஸு, அந்த எப்படி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதில் மட்டும் இந்த ரசிகர்கள் இருந்திருப்பாங்கள்ல, படம் நடிக்கும்பொழுது அந்த ரசிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரோட ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அவரோட படத்தை பற்றி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு அங்கங்கே வீட்டில் இருந்துட்டு 139 ரூபாய்க்கு ரீசர்ச் பண்ணிக்கிட்டு டேட்டா போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அதைத்தான் இப்பவும் பண்ணுறாங்க. இதே வேல்முருகனை கண்டித்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சா? கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. தொண்டரும் கிடையாது, யாரும் கிடையாது. அந்த ரசிகர்கள் தேட்டரில் போய் கை தட்டினாலும் விசில் அடித்தாலும் துண்டை சுற்றுனாங்க. அதே வந்து இங்கே பண்ணுறாங்க. நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். சரி, வெள்ளை சட்டை போட்டான், காரில் கொடி கட்டிட்டான், ஐயோ இவெல்லாம் அரசியல்வாதியோ அப்படின்னு நம்ம தான் நான் நினச்சிக்கிறோம். அவனும் இன்னும் கற்றுக்குட்டி அரசியலில் வந்து ஒன்றும் தெரியும். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வேல்முருகனை அசிங்கமாக திட்டுறாங்க. வேல்முருகன் யாருன்னே தெரியாதவங்ககிட்ட போய் என்ன பேசுவீங்க? 234 தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிப்பார். அது யார்? விஜய். 234 தொகுதியில் எந்த தொகுதியினாலும் ஜெயிக்கலாம். ஆனால் சிஎம் ஆகணும்னு வைங்க, குறைந்தபட்சம் 130 சீட்டு வேணும். கரெக்டாக? அப்போ தான் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும், சிஎம் ஆக முடியும். ஒத்த சீட்டை வச்சுட்டு எங்கே போய் நீ சிஎம் ஆவ?
ஒருத்த நாள் ஜெயிப்பானா? நேற்று வரைக்கும் ரசிகராக சுற்றிட்டு இருந்தவன், நேற்று வரைக்கும் உதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தவன், இன்றைக்கி வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு பணத்தை காட்டை விற்று, மேட்டை விற்று, நிலத்தை விற்று, வீட்டை விற்று அந்த காசை கொண்டு போய் நீ பதவி வாங்கிட்ட, ஜெயிச்சிட முடியுமா? டெபாசிட் வாங்க மாட்டான். ஒவ்வொரு இடத்துல 2000 3000 ஓட்டு தான் உழுகும். இவர் ஒத்த சீட்டு சிஎம்மா எப்படி சட்டமன்றத்துக்கு போவாரா விஜய்? இப்போ அவருக்கு பயமே அதுதான். இந்த ஆள் பேச்சை கேட்டு வந்துட்டோம், புஷியானது பேச்சை கேட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சப்போஸ் நம்ம மட்டும் ஜெயிச்சு போனால் அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? சிஎம் முதல்வரே, வாழும் காமராஜரே, வாழும் எம்ஜிஆர்ன்னு சொல்லி எல்லாம் பேசியாச்சு. இப்போ ஒத்த சீட் 2026 நான் மட்டும் ஜெயிச்சேன், இவனுக்கு கூட்டணி வரலைனா புரியுதுங்களா? இப்போ அதிமுக பிஜேபி அவங்களும் ஒரு கூட்டணி. இப்போ பாமகவை எப்படியாவது வளைச்சி போட்டு நம்ம டிவிக்கேல சேனல் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்களாம் சேர்ந்துருவாங்களா, இல்லை பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒரு கொக்கி போடுவோம், அது எப்படியோ செல்லா காசாக தான் இப்போ இருக்கிறாங்க. விஜயகாந்த் எப்போ போனாரோ அதிலிருந்து அவங்க ஒரு செல்லா காசு ஆகிட்டாங்க. இப்படி இருக்கும்போது யார் கூட கூட்டணி வைப்பாங்க, எப்படி ஜெயிப்பாங்க? இவ்வளவு கான்ட்ரவர்சியாக வேல்முருகனை தாக்கி இவங்க பதிவுகள் போடுறதுக்கு 1% கூட அருகதி இல்லாத குரூப்பு தான் இந்த டிவிகே குரூப். இது ஒரு குரூப்பு. இப்போ எப்படி சமூக வலைத்தளங்களில் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, அது மாதிரி ஒரு குரூப்பு. 10 பேர் என்னை தான் ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு ட்ரோல் பண்ணுறேன் என்னை யாருன்னே அவனுக்கு தெரியாது. ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நான் 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். நான் பட்டியல் என்னோடதவே நான் விட வேல்முருகனை சொல்கிறதுக்குன்னா நாள் கணக்காக போகும். நான் என்னோட போராட்டங்கள் எந்தெந்த போராட்டங்கள் முடிந்தால் முல்லை பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், கர்நாடகா பேங்க் அடித்து உடைச்சிருக்க கர்நாடகா பிரச்சனையில் திருப்பூரில் நான் டவரில் ஏறி சாயந்தரம் வரைக்கும் மயங்கிய நிலையில் கீழே வந்திருக்கிறேன். இதே கர்நாடகா பிரச்சனையில் அந்த மாதிரி கல்லிறக்க போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். நாடார் சமுதாயத்துக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்கெல்லாம் முன்னெடுத்துருக்கோம். அப்படிப்பட்டவனை நீ என்னை விமர்சனம் பண்ணுற, வெறும் சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு போட்டு அது ஒரு எப்படி சொல்கிறதுனா சும்மா அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி ஒரு குரூப் அது அந்த அணில் குஞ்சுகளோட வேலையே அதுதானே, வேறு என்ன அதனால அது பெரிய பிரச்சனை கிடையாது. டிவிக்கே 2026 என்பது காணாமல் போயிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பணம் இப்போ புதுசாக வந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான். புது பொந்தாடி கட்டினா எப்படி இருப்பான், கொஞ்ச நாளைக்கு கூட்டிகிட்டே சுற்றுவாங்க, அப்புறம் 2 மாதம் ஆகும், அப்படியே பிரிஞ்சுவோம், அப்படின்ட்டு நான் வேலை இருக்குன்னு அது மாதிரி தான் 3 மாதத்துக்கு ஜாலியாக இருப்பாங்க. இன்னும் ஒரு எலெக்ஷன் வர வரைக்கும். எலெக்ஷனுக்கு புதுசாக ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாங்கல்ல, அப்போ அந்த துருவா அந்த ஆர்வம் இருக்குல்ல. ஆனால் ஆர்வ கோளாறு அது ஆர்வ கோளாறு. நிதானமாக நின்று திமுக 2026 வெற்றி பெறும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் இல்லாமல் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எல்லா கூட்டணியில் இருக்கிறனால அவங்க ஓட்டுகள் சிதறாது. அந்த அதிமுக அந்த பிஜேபி இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குது பாருங்கள், அவங்களுக்குள்ளே சண்டை கட்டி அவங்களே பிரிச்சுருவாங்க. ஆனால் டிவிக்கே தனி தொட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை கொச்சைப்படுத்தி பேசினா தான் கூட்டணியில் சீட்டு கிடைக்குன்றதுக்காக பேசுகிறாங்களா சார்? விஜயை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. விஜய்க்கு நல்லது பண்ணிட்டாரப்பா? இல்லை சார், இந்த பொண்ணு இந்த ஒரு மோதிரம் போட்டதுனால இவர் செஞ்சதெல்லாம் நல்லதாயிருமா? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் விளக்கம் கொடுங்க. ஒரு வயது குறைந்த ஒரு 16 வயசு சிறுமி, 19-20 வயசு பையன், காலேஜ் போகிற பையன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணாங்கன்னா இந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் போயிருக்கும், கூடவே போயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பெற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கிற அவசியமே கிடையாது. இது பெற்றவங்க சம்மதத்தோடு நடந்தாலும் கூட போக்சோ வழக்கு பாயும். அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, போலீஸ் ஏற்றுக்காது. ஏன்னா சிறுமி, அவங்க சின்ன வயசு 18 மேஜர் இல்லாத பொண்ணு. அதனால் அப்படி இருக்கும்போது எப்படிங்க இதை அனுமதிக்கிறாங்க இந்த பெற்றோர்கள்? பெற்றோருக்கே இது அனுமதி கிடையாது. பெற்றோருக்கே இன்னொரு அவங்க புள்ள மேலே கை போடவோ கட்டி பிடிக்கவோ முத்தம் கொடுக்கவோ மாற்றான் இன்னொருத்தருக்கு அனுமதி கிடையாது. நான் கேட்குறேன், நான் ஒரு இடத்துல ஒரு கல்வி திருவிழா நடத்தி நான் ஒரு மோதிரம் போட்டு நான் ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்து நான் இந்த விழாவை நடத்துகிறேன்னா இந்த பெற்றோர்கள் என்னை கட்டிப்பிடிக்க நான் ஒரு முத்தம் கொடுக்க அனுமதிக்குமா அனுமதிக்காதா? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். 100க்கு 200% அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது நீ நடிகருங்கிற ஒரு கவர்ச்சியினால தான் அவங்க உன்னை பார்க்க வர்றாங்க. ஐயோ இத்தனை நாள் நாம் திரையில் பார்த்தோம், இவரை இன்றைக்கி நாம் நேரில் பார்த்தோம். அதையே இந்த பெற்றோர்களும் அப்படி தான் பார்க்குறான். ஆனால் அந்த பெற்றோர்களே சொல்கிறாங்களா சார், அதை வந்து அண்ணன் தாய் மாமா அப்படிலாம் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்களே. அதைத்தான் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்தேன் உங்களுக்கு. நான் என்னங்கன்னா, போக்சோன்னு ஒரு வழக்கு வருது பார்த்தீங்களா, அது ஒரு சிறுமி, அது பெற்றோரே அனுமதித்தாலும் அதுக்கு அனுமதி கிடையாது. புரியுதுங்களா?
இப்போ அவங்க ஒரு போக்சோவில் கைதாயிரம்னு பயந்துட்டு போட்டான்னு சொல்ல இவங்க மேலே தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. போக்சோ வழக்குக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த முட்டாள் பார்த்தீங்களா பதிவு என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? போக்சோவில் கைதாகிறார் வேல்முருகன். சும்மா கைதாரோ உறுதிமொழிக்குழு தலைவருங்க, தமிழ்நாட்டோட உறுதிமொழிக்குழு தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா அவரோட கலெக்டர் வரணும், அவரோட எஸ்பி வரணும், எல்லாருமே வரணும், வந்து எடுத்து பதில் சொல்லணும். இவர் டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வேல்முருகன் அவர்கள் சும்மா கட்டி பிடிச்சவனுக்கு போக்சோ பாயாது இப்படி காட்டுறது என்னங்க இது? நீ அரசியல் இது பண்ண வந்திருக்கீங்களா? என்ன மார்க்கெட்டிங்? இது வந்து மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ டிவிக்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி, டிவிக்கேன்னு சொல்லக்கூடாது, ஒரிஜினல் டிவிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா வேல்முருகன் தான். இப்போ கூத்தாடினா சொன்னாங்க சார் வேல்முருகன் சார். நானும் தான் சொல்கிறேன் கூத்தாடி தான். இப்போ உதயநிதி சாராக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், 2 பேருமே படத்தில் நடிச்சிருக்காங்களா சார்? அப்போ அவங்களும் கூத்தாடி தானே சார்? சரி, அவரோட பின்புலம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காரா இல்லையா? அவர் கருணாநிதி ஐயாவோட வரலாறு தெரியுமா? அவங்களோட எந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தில் எத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஒரு வரலாறு இந்த ஆளுக்கு இருக்கா? சதாநாடாரோடையோ ஒப்பிட முடியாது விஜய் அரசியலில். புரியுதுங்களா? ஒரே பின்புலம், நான் ஸ்டார், அவ்வளோதான் சார். கட்சி ஆரம்பிச்சிருக்க யாருக்குமே இந்த மாதிரி நெருக்கடிலாம் கொடுத்ததே இல்லை சார். ஆனால் விஜய் சார் வரவும் ஏன் அவருக்கு மட்டும் எதுக்கெடுத்தாலும் நெருக்கடி கொடுக்குறாங்க? என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க? ஆமாம் சார், அவர் பரந்தூர் போனார், அங்கே முட்டுக்கட்டு போட்டாங்க. பரந்தூர் போயிட்டு தானே வந்தார்? போனார் சார், அவர் கேட்ட நேரம் ஒதுக்கலையில சார் போலீஸில். ஏங்க இப்போ அரசியல்வாதின்னு வைங்க, இப்போ ஒரு தலைவர் மு.க. ஸ்டாலின் வர்றாருன்னா அந்தந்த பாயிண்டில் எங்கெங்கே நிற்கணும் என்னங்கிறது அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரியும். வெறும் வெத்து கூட்டம் சும்மா பார்க்க வந்தவனுக்கு என்ன தெரியும்? இப்போ நானே இருக்கிறேன், விஜய் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துடுறாருன்னா சும்மா வெளியே போய் நின்று பார்க்க தான் செய்வேன். புரியுதுங்களா? தேட்டர்லேயே பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு நேரில் தான் எப்படி இருக்கான்னு பார்க்கலாமேன்னு போயிட்டு நிற்க தான் செய்வோம். சத்யராஜ் உங்கள் பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்க சார், உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிற பொண்ணுங்களையே உங்கள் கட்சி நிர்வாகிகளே உங்கள் ரசிகர்களே வந்து ஆசிட்டை வச்சு அடிச்சிருவேன் அப்படிலாம் பேசுகிறதா சொல்கிறாங்களே சார்? அதைத்தான் சொல்கிறேன், கலாச்சார சீரழிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்படி ஒவ்வொருத்தராக போனதுக்கு நீ ஆசிட் வச்சுன்னா எத்தனை பேருக்கு மேலே வீசுவேன் சொல்லுங்கள்? இப்போ நீ பெண் உரிமையை பற்றி பேசுகிற, பெண் பாதுகாப்பு பற்றி பேசுகிற, அந்த அம்மாவும் அவன் பொண்ணும் உட்காந்து மீடியாவில் பேட்டி கொடுக்குறான், ஆசிட் ஊற்றுன்னு என்னை மிரட்டுறாங்க, என்னை உள்ளே வந்து பேசுறதுக்கே விட மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் முதல்ல சொன்னிச்சு. நான் மேலே வளர்ந்து வர்றது பிடிக்கல அப்படின்னு சொன்னிச்சு. அந்த பொண்ணும் வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கல்வி நலத்திட்டங்களை ஏதோ ஒரு சில விஷயங்களை நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் என்ன? வைஷ்ணவி. அந்த பொண்ணு கோயம்புத்தூர் பொண்ணு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து நலத்திட்ட உதவிகளை அதோட கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மாவட்ட செயலாளர் 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்து பணம் கொடுத்து பதவி வாங்கிட்டான். இவனுங்களுக்கு பிரேம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பப்ளிசிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு இன்ஸ்டா இதுலேயும் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது எப்படி ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த பொண்ணு வெளியே போய் இன்றைக்கி திமுக இருக்குது. ஆசிட் ஊற்றிடுவாங்களா? பார்த்து சும்மா விட்டுருவாங்களா எல்லாரும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்படி மிரட்டிட்டு உருட்டிக்கிட்டு சமூக வலைத்தளங்களை போட்டுக்கிட்டு இதைத்தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களால என்னைக்கு ஒரு சுய முடிவு எடுக்கிறாரோ விஜய், அப்போ தான் வந்து இதுக்கான அரசியலில் அவர் ஈடுபடவே முடியும். சார் அப்போனா உதயநிதி சார் வந்தப்போ கூட முன்னாடி பசங்களை விட்டு ஆட விட்டாங்களா சார்? ஸ்கூல் பசங்க ஆடினாங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. அது அந்த காணொலி நானும் தான் பார்த்தேன். இப்போது ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்ய வரும் பொழுது அவங்க முன்னாடி ஆடுறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து நான் வந்து என்னங்கன்னா பெண் பிள்ளைகள் ஆட விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா? பொண்ணுங்களும் தானே சார்? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா இந்த கட்டி பிடிச்சிக்கிட்டோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இவர் கூட போய் ஆடிக்கிட்டோ ஏதாவது நிறைய பார்த்துட்டு இருந்தேன். இதை யார் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற நிர்வாகிகள் செய்வாங்க. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரா? அது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். மாணவிகளை இப்போ கல்வி அமைச்சராக இருக்கார் அன்பில் இவர் மகேஷ், அவர் ஏதாவது கட்டி பிடிச்சிருந்தா பார்த்தீங்களா? அது கிடையாதுங்க, அது கலாச்சாரமே இல்லைங்க. ஏதோ புதுசாக வந்துக்கிட்டு ஒரு சினிமா பிம்பத்தில் இருந்துட்டு இந்த வேலையை பார்க்கக்கூடாது அவர். சரி, இப்போது உங்களோட படம் காதல் ஆசை, இழுத்தக்கசையா அதுவே விஜய் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காருல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இழுத்தக்கசையா இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்காருல்ல சார்? நான் என்னென்ன அப்பவும் நான் சொன்னேன், இதெல்லாம் என் பிடிச்சிட்டேன், ஐயோ இதெல்லாம் வேண்டாயா, தயவு செஞ்சு அந்த பேரெலாம் வச்சோம்னா அசிங்கமாக நினைப்பாங்க, நம்ம படம் ஓடாதுன்னு சொன்னேன். கேட்டாரா? படம் ஓடல. சீரியஸாக தான், சிரிக்காதீங்க. ஓடிடியில் தான் எடுத்தாங்க, என் படம் தேட்டரில் ஓடல. நான் அப்பவும் சொல்கிறேன், அந்த ஆள் படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்த 4 படமே ஓடாமல் பாவம் பையனை எப்படியாவது தேத்தி விட்டார். ஆனாலும் அந்த ஆள் கண்டுக்கல.
நம்ம அந்த ஆள் இழுத்தக்கா செய்யான்னு வச்சுக்கிட்டு ஏன்னு இல்லை, அவர் விஜய் ரசிகர். அதனால இப்போ என் ப்ரொடியூசர் சொல்கிறது நம்ம கேட்டு தானே ஆகணும். நான் டைரக்டர், நான் சம்பளம் வாங்கிட்டு நான் டைரக்ட் பண்ணுறேன். அதனால வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆர்ஐபின்னு ஒரு படம் பண்ணுறேன். இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கோவாவில் தான் ஷூட் முடிஞ்சது, ஃபஸ்ட் ஷெட்யூல். செப்டம்பர் ரிலீஸ். இறுதியாக ஒரு கொஸ்டின் சார், திரைத்துறையில் நீங்கள் நாடார் சொல்லி வச்சுருக்கீங்களா சார், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு? எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னா, நான் நாடார்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். நான் எந்த இடத்துலையும் என்னோடய அடையாளத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா கலாச்சாரம்னு, என்னோடய கலாச்சாரம் நான் எங்கிருந்த என்னை நாடார்னு ஒரு 4 பக்கம் சதா நாடார்னு சொல்லும்போது என் நாடார் சமுதாயம் பார்த்தாங்கன்னா அப்படிங்களா எந்த ஊர்னு கேட்பாங்க. இல்லை வேற ஒரு சமுதாயம்னா உங்கள் ஏரியாவில் மரம் ஏறுவாங்களான்னு கேட்பாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் மளிகை வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. இதை நான் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு மரமேறி, எங்கள் அப்பா ஒரு மரம் ஏறிட்டு இருந்தார், நான் வந்து அந்த தொழில் பண்ணுறவங்க தான். நான் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்கேன், மளிகை கடை வச்சுருக்கேன். இது என்னோடய கலாச்சாரத்தை நான் வெளிப்படுத்தணும். அதுவும் கொங்கு பகுதியில், தென் மாவட்டங்களில் உங்களுக்கு வியாபார ரீதியாக சென்னையில் மேக்ஸிமம் சரவணா ஸ்டோராக இருக்கலாம், மற்ற பிஜிபி அந்த மாதிரி எல்லா நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் நிறைய பண முதலாளிகளாக இருக்காங்க. ஆனால் கொங்கு பகுதி அப்படி கிடையாது. கொங்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் சாமானியனாக வாழ்ந்துட்டுருப்பான். ஒரு எம்எல்ஏ இருக்க மாட்டான், மாவட்ட செயலர் இருக்க மாட்டான், எந்த ஒரு பொறுப்புலையும் இருக்க மாட்டான். ஆனால் வந்து ஒரு ஓட்டுக்காக தான் விசுவாசமாக இருப்பான். நீங்கள் ஒரு டிரைவர் எடுத்துட்டிங்கன்னு வைங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு டிரைவராக நாடார், கணக்கு பிள்ளையா நாடார், அவங்க தோட்டத்தை பார்க்குறதா நாடார், அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் நாடார், நகர செயலாளர் நாடார், எல்லோரும் இருப்பாங்க. வெளியே வர சொல்லுங்கள், எத்தனை கோடி கொடுத்தாலும் வெளியே வர மாட்டாங்க, அவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையாக இருக்கும்போது வந்து ஒருத்தர் தோட்டத்தில் இருக்கார், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ அவங்க பையனும் தோட்டத்தில் தான் இருக்கான். இப்போ அவங்க 500 சம்பளத்துக்கு இருந்தார், இப்போ 1000 ரூபாய் 1500 சம்பளத்துக்கு இருக்கார். தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஆளுங்க. ஆனால் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கான். இப்போ நான் ஒருத்தன் வந்துட்டேன், எங்கள் கொங்கு குணாளர் நாடார் வரலாறு எங்கேயும் நான் கேட்குறேன். இதே விஜய் அவர்கள் தீரன் சின்னமலைக்கு வீரவணக்கம் செலுத்த ஃபோட்டோ போடுறார், வீரவணக்கம் செலுத்துறார். எங்கள் கொங்கு குணாளர் நாடாருக்கு ஏன் செலுத்தலை? அப்போ நீ வந்து ஜாதி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக தோற்று போயிடுவீங்க. இப்போ அதிமுக திமுகவே என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் ஜாதிக்காரங்க அதிகப்படியாக வாழ்கிறாங்களோ அங்கங்கே பொறுப்புகளை போட்டு வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு தீரன் சின்னமலைக்கு மாலை போடுறீங்க, தீரன் சின்னமலை ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக நீங்கள் வணங்குறீங்க. அவரோட சேர்ந்து திப்பு சுல்தானோட சேர்ந்து போரிட்ட கொங்கு குணாளர் நாடாரோட வரலாறு எங்கே? ஏன் நீங்கள் வீர வணக்கம் செலுத்தலை? அப்போ நாடாரே உங்கள் கட்சியில் இல்லையா? நாடார் ஓட்டு வேண்டாமா? நீங்கள் வன்னியர் எதிர்த்து பேசுகிறீங்க. வன்னியர் வேல்முருகன் இருக்கார், அவர் சாதியிலேருந்து போகிறதில்ல, ஒட்டுமொத்த சமுதாய தலைவனாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன யோசிப்பாங்க? அப்போ வன்னியர் ஓட்டு நாடார் ஓட்டு இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருமா? சாதியை முன்னிறுத்தினா தான் அரசியலை ஜெயிக்க முடியுன்றீங்க. கண்டிப்பாங்க, அதான் உண்மை, யதார்த்தம். நான் யதார்த்தத்தை பேசணும். நம்ம வந்து என்னதான் வந்து ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் கூட யதார்த்த உண்மை என்னவோ அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கி விசிகாவாக இருக்கட்டும், அவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குற திருமாவளவன் இருக்கார். அவர் இன்றைக்கி மெட்ராஸில் அவர் நினச்சார்னா எல்லா தொகுதியிலும் ஒரு முக்கிய ஒரு ஓட்டு வங்கி வச்சுருக்கார். அதே மாதிரி இவர் பாமக வன்னியர் கட்சி, அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை வன்னிய இளைஞர்கள் இருக்க, எத்தனை பேர் கூடுறாங்க யோசிச்சு பார்க்கணும். அவர் ஜாதிக்கு, அவர் சமுதாய போராளி, சமூக நீதி போராளின்னு தான் ராமதாஸை அடையாளப்படுத்திக்கிறார். ஆனால் அது ஒரு ஜாதி கட்சி. வேல்முருகனை தமிழ் தேசிய தலைவராக இன்றைக்கி அடையாளப்படுத்திட்டாங்க, எந்த ஜாதிகளையும் கொண்டு வரல. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் அவருக்கு குரல் கொடுக்க தயாராக இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அந்த பேசக்க ஸ்க்ரீனில் என்ன சொல்ற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர்களை மட்டும் வச்சு சென்னையில் ஒரு 10 பேர்த்த வச்சு பேசினாங்க. ஆனால் தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் வேல்முருகனுக்காக குரல் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியாவில். ஆனால் திருமாவளவனே ஆதரிச்சிருந்தார். ஆதரிக்கலையே, என்ன சொன்னார் அவர்? எதுக்கு அப்படி பேசினான்னு தெரியும். இப்போ நானே சொல்கிறேங்க, இப்போ ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, என்னை சீன்றீங்க, நான் வந்து ஏதோ ஒரு என்னோட சாதியை ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு சொல்லுங்கிட்ட இருந்து வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் கோவப்படத்தான் செய்வேன். அந்த டைமில் ஒரு ஸ்டேஜ் ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்கான், அவர் பேசிகிட்டு இருக்கார்.
ஆதங்கம். 15 வருஷமாக நான் 40 வருஷம் அரசியலில் ஈடுபட்டுருக்கிறேன். இந்த சமூக இந்த காத்து கருப்புங்கிற ஒரு அந்த பையன் இருக்கானே, கருப்பா ஒருத்த பையன் ஒரு பேட்டி எடுத்துகிட்டு அந்த திருச்சி சாதனா அப்படின்னு ஒரு லேடி இருக்குல்ல, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு புருஷன் முன்னாடியே வந்து நான் கூட்டிகிட்டு வர்றேன், அப்படி வர்றேன், இப்படி வந்து அசிங்கமான முறையில் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இந்த சொல்வதெல்லாம் உண்மை, பிக் பாஸ் நடக்க சம்பவங்கள், இந்த மாதிரிலாம் வந்து எதிர்க்கக்கூடியவர் அவர். இதெல்லாம் கலாச்சார சீரோட. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் நடத்துவோம், என்ன ஸ்ட்ரீட் அது? ஹாப்பி ஸ்ட்ரீட். அதெல்லாம் தேவையா? இது தமிழ் கலாச்சாரமா? இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறது அதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேல்முருகன் எதிர்க்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பேசிட்டு வரும்போது தான் இங்கே விஜய் இந்த விஷயம் வருது. அப்போ என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இந்த தமிழ் மக்கள் ஏன் சினிமாவை தேடி திரையில் ஏன் வந்து தலைவனை தேர்ந்தெடுக்கிறீங்க? நீங்கள் வந்து எத்தனையோ போராளிகள் இங்கே இருக்கிறாங்க. பல நெடுமாறன் இல்லையா? நான் சொல்கிறேன், நல்ல கண்ணை எவ்வளோ பெரிய ஒரு போராளி. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிங்கிற போராளிகள் எத்தனையோ இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இந்த தமிழ் மக்களுங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் தவறாக வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அதுவே இப்போ மறுபடியும் பேசுனதுக்கு தான் அண்டர்பல்ட்டி அடிச்சிட்டாருங்கிறாங்க. அப்புறம் இவர் இளைய காமராஜர் என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லி இவர் என்ன குட்டி கரணம் அடித்தார். அப்புறம் இதுவும் ஒரு விஷயம் தானே. அப்போ யாருக்கு பயப்படுற? நாடாருக்கு பயப்படுறியா? நான் கேட்குறேன், நாடார் பயன்னு சொல்லிட்டியோ? நாடார் போராட்டம் நடத்தினாங்க, நாடார் ஓட்டு வரணும் அப்படிங்கிற கோசம் சொல்லிட்டாங்களோ? அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு பேர் அந்தர்பல்ட்டி கிடையாது. வேல்முருகன் தான் அந்தர்பல்ட்டி. அவர் சொன்ன வேண்டிய விஷயத்த முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டேஜில் சொல்லிட்டார். அதுக்கு ஒரு விளக்கத்தை ஒரு மீடியாவில் பார்த்து சொல்கிறாருன்னா அதை ட்ரோல் பண்ணுறானுங்க. முதல்ல விஜய் அந்தர்பல்ட்டி அடிச்சா பாருங்க, அதுக்கு ட்ரோல் பண்ண சொல்லணும் ஃபஸ்ட்டு. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.